முதல் ரவுண்ட் மேட்ச் இது. ஈபுதூர் டேக்கிங் ஆன் மேலக்கல்கண்டார்கோட்டை. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க ஈபுதூர். 4 ஓவர் ஃபார்மேட், நோ பவர் பிளே, 3 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்னா மகேஷ் டேக்ல, நான் செகண்ட்ஸ்ல ரஞ்சித் இருக்காங்க. மேட்சோட முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சரவணன் வந்திருக்காங்க. ரைட் ஆம் பவுலர். பல்பாலோட மேட்ச் தரையோட ஓட்டி விட்டாங்க. யூஸ் ஆஃப் தி பாட்டமேன் அலாங் தி கிரவுண்ட். அங்க முதல் பால் சிங்கிள் ஆஃப் தி மார்க் மகேஷ். அங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்டேக்ல ஒரு டெலிகேட் டச், சாஃப்ட் டச், யூஸ் ஆஃப் தி பேஸ், பவுன்ஸ், மீண்டும் சிங்கிள். மீண்டும் ரோஸ் டு பாடி. விக்கா வந்துட்டாரு பார்த்தியங்க. விராட் பார்த்தியங்க வேகமா வர ஒரே ரன் மட்டுமே. கன்சிக்யூட்டிவா 3 சிங்கிள். அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்தாங்க, ஆர்க்ல இல்ல, வேகமா வர போடல, அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருக்காரு. டெலிவரி சார்ஜ் பண்ண பார்த்தாரு, கைக்கு போன கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிட்டர் கேட்ச் மிஸ் ஆகிருக்காங்க. மீண்டும் அட்வான்ஸ் பண்ணி ஆட பாக்குறாங்க. பிச்சு பெருசு, வேகத்தோட வரல இது வரைக்கும் பந்து. ஸோ இறங்கி போய் ஆடலான்னு பாக்குறாங்க. ஆர்க்ல விடாம போட்டிருக்காரு, உடச்சு போட்டாலுமே பேஸ் கொடுக்கல. ஸோ ஃபிளாட் பேட்டிங் தரையோட போச்சு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 6, நோ விக்கெட். செகண்ட் யூபர் யுவராஜ் வேகமா எடுக்க பார்த்தாங்க, பவுன்ஸ் இல்ல, அவ்வளவு பேசும் கிடையாது. புல்லர் 1. ஸோ லாஸ்ட்டுக்கு இந்த முறை இடம் கொடுத்து போட்டாங்க. கிளீன் ஸ்ட்ரைக். முதல் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ரஞ்சித். ஷார்ட்டா போட்டா ஷார்ட் டாம் ஹேமர் ஜாமர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த விக்கெட்ல கண்டிப்பா யோசிச்சு ஆட வேண்டியதா இருக்கு. ஸோ லாஸ்ட்டுக்கு இடம் கிடைக்கும், அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டாரு. தடுத்துறாரு சதீஷ். சரியா டைம் பண்ண முடியல, விலக்கி போட்டாங்க. வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு பேக் ஃபுட்ல இருந்து. ஃப்ரண்ட் ஃபுட் கமிட் ஆகல. ஸ்ட்ரைட் போல பேட் பால் வந்து ஃபுல்லர் பால் எடா கரெக்டா இருந்துச்சு. லாஸ்ட்டுக்கான இடம் இருந்துச்சு. மேல வேக்கண்ட் ஏரியா வேற இருக்கு. 1 more minute. ரைட் அந்த பேக் ஃபுட் கரெக்டா வச்சு போட்டிருக்காங்க. குவிக்கா வேற வந்திருக்காரு. சிங்கிள் மட்டுமே. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 14. வித்தவுட் எனி விக்கெட். எம்கே கோட்டை. ஆக்சுவலா அந்த மேட்ச் 3 ஓவர் 3 பவுலர். 4 ஓவர் தப்பா சொல்லிட்டேன். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவருக்கு தீபன். முதல் பால் கோஸ் சீக்கி எஃபெக்டிவ். ஓடி எடுக்க வேண்டிய ரன்ஸ் யுவராஜ் தடுக்க ஓடி எடுத்திருக்காங்க. முதல் பால் ஓடி எடுக்கப்பட்ட 2ஆம் மாதிரி இருக்கு. புள்ளுதி பறக்க ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் தடுக்க பிடிக்க வாய்ப்பு எல்லாம் போச்சு பவுலருக்கு. பெரிய ஷாட் காரம் கொடுக்காம போட்டிருக்காங்க. 4 more. பேக் ஃபுட் ஷாட், ஆஃப் சைட் ஷாட் இருந்தெல்லாம். செகண்ட் ரன்னுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த விக்கெட் பேருக்கு புல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஆட்டம் இழந்து வெளியே. 3 more. பஞ்ச் இட் டவுன் தி கிரவுண்ட். த்ரூ கவர்ஸ் ஆல் ஏத்தி வச்சிருக்காங்க. ஷார்ட் கவர்ஸ் வைக்கல. ஓடி எடுக்கப்பட்ட 1. சிங்கிள்ஸ் எல்லாம் ஏத்துப்பாங்க கண்டிப்பா ஃபீல்டிங் டீம். பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்கல. சோஃபார் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் யோயோ ரமேஷ். டைம் பண்ண முடியல. வந்த நியூ பேட்ஸ்மேன் சிங்கிள் மாத்தி கொடுத்திருக்காரு. சிங்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணிருக்காங்க சோஃபார். 1 more minute. ஸ்லோ ஓவர் 1. பிட்ச் அப். டேக்கன் விக்கெட் விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. எம்கே கோட்டை விக்கெட் ஓட முடிஞ்சிருக்காங்க. டாட் பால் போட்டு முடிச்சிருக்காங்க. டார்கெட் 21 ரன். ரன்சஸ்க்காக விராட் பார்த்தி சைக்கிளையும் அந்த அரவிந்த் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் நவீன் சூர்யா. முதல் பால் சேஸ் சிங்கிளோட ஸ்டார்ட் ஆகுது. அது வச்சு போட்டும் குவிக்கா ஓடி இருக்காங்க. அரவிந்த் ஸ்டைக்ல. செகண்ட் பால் டாஸ் பால். அதுக்கு நல்லா இந்த கிரவுண்ட் அங்க மிட் ஆஃப் வைக்கல, லாங் ஆஃப் வச்சிருந்தாங்க. சதீஷ் அங்க ஃபீல்டர். தேர்ட் பால் கேரி ஆகல. பேட்ல பட்டுச்சான்னு தெரியல. பேட் க்ளோஸா தான் வந்துச்சு பந்து கண்டிப்பா. டாட் பால். ஒரு கிலோ நிகில் இருக்கு. காலை பிடிச்சிட்டா பந்து போட்டு இருக்காரு நவீன் சூர்யா. ஸ்விட்ச் ட்ரை ஃபுல்லரா போட்டிருக்காரு. விக்கெட் கீப்பர் கைவசம் வந்திருக்கு பந்து. அப்பாலி போட்டாங்க, கரெக்டா போட்டாங்க. ஜஸ்ட் அவுட் சைட் ஆப்ஷன்ஸே போட்டாரு. நேர்ல ஹைட்டான ஃபீல்டர் வச்சு அந்த கேட்ச் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா கண்டிப்பா பார்த்திக்கு இது சாதகமான கிரவுண்ட் கிடையாது. டைமர் ஆஃப் த பால்
சிப் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், செக் டிரைவ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அந்த பவுன்ஸ்ல பிடிச்சி அப்படியே நேரில் அடிப்பாரு. அதற்கான முயற்சி தான். அவர் வந்தப்போ யோசிச்சேன் இந்த கிரவுண்ட் அவருக்கு எப்படி போகுது, எப்படி அடாப்ட் பண்ணி ஆட போறாங்கன்னு பார்த்தோம். ஸோ சிங்கிள்ஸ் நிறைய வந்துச்சு. இப்போ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தன்னோட விக்கெட் விட்டு போறாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் தீபன். 1 ஓவர். நியூ பேட்ஸ்மேன் செல்லாம ஒரு கவர் டிரைவ், ஃபுல்லர் பால், சிங்கிளோட முடிச்சுவாங்க, சேஃபா முடிச்சுவாங்க இந்த ஓவர். எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட், எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நவீன் சூர்யா 3 ஓவர் போட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு விக்கெட் வேற. செகண்ட் நியூ பாலர் சதீஷ். முதல் பால் தீபனுக்கு விட்டு தட்டு ஒரு தட்டா போட்டாரு. மேபி விட்டுனா வைடு வாய்ப்பு இருந்துச்சு. பிரசன்னா தயங்கி ஓடி நாட்டு அம்பையர் ஓடி வந்துட்டாங்க. குட்டா ஓடி எடுக்கப்பட்ட 2 அது அரை நாட்டில் இருந்தாரு. அப்போ போய் ஸ்டேஷன் தயங்கிட்டாங்க ஒரு செகண்ட்ல. வேகத்தை கம்மி பண்ணி இழுத்து போட்டாரு. ஒரு கேட்ச் சொல்லலாம். ஒரு ரன். மகேஷோட ஸ்டாண்டர்டு கண்டிப்பா இந்த கேட்ச்ல எடுக்க வேண்டிய ஆள் தான். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. இட் இஸ் வெல் வித்தின் தி லைன். இது கண்டிப்பா பவுன்ஸ் இல்ல. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கிற பவுன்ஸ் கண்டிப்பா இந்த பிட்ச்ல கிடைக்கல. ஓபன் தி பேட் ஃபேஸ். பிரசன்னாக்கு வேலை வச்சிருக்காங்க. ஐயோ இப்பயும் வாய்ப்பு இருந்துச்சு. இப்பயும் மீண்டும் இதுக்கெல்லாம் ஓட பாக்குறாங்க. த்ரோ வரல, ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3, திருடி எடுக்கப்பட்ட 1. சரியா கனெக்ட் பண்ண முடியல. கேட்சுக்கு ஆல்மோஸ்ட் அவுட் புடிச்சாங்க. செம்ம கேட்ச் எடுத்திருக்காரு. அவருக்கு எப்பயோ கிடைக்க வேண்டிய விக்கெட் அது. அந்த கோவம் தான் அவருக்கு. மிஸ்ஃபீல்டு கொஞ்சம் பதட்டமாகி த்ரோ அடிக்க அந்த த்ரோ ரன்னா மாற பிரஷர் ரீசெட் ஆச்சு. ஸோ தீபன் ஆட்டம் நடந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பாலாஜி. சதீஷ் இவர் பிடிக்க முதல் பால் அதே தாங்க. குத்தி போட்டா கண்டிப்பா அந்த விக்கெட்ல இருந்து எதிர்பார்க்கிற பேஸ் கண்டிப்பா வராது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 9. ஸோ லாஸ்ட் ஓவர் போட சொல்ல வந்திருக்காங்க. 6க்கு 12 தேவை. முதல் பால் நல்லா தூக்கி போட்டிருக்காரு. செகண்ட் பால் 5ல 11. பிடிக்க முடியுதாங்கிறதா மேட்டர். எஸ் பிடிக்க முடியல. முன்னாடி வந்து பார்த்தாரு, முடிஞ்ச அளவு வந்து பார்த்தாரு. நல்ல 10 தேவை. முதல் பால் போட்ட மாதிரி தூக்கி போட்டாரு. இந்த தடவை பாடியிலேயே போட்டாங்க. போன முதல் பால் விட இன்னும் ஃப்ளோட் அதிகமாக கொடுத்து போட்டாரு. From the back foot in the gap as well as ஆறா குத்தி பேருக்கா 6. எஸ் மேக்ஸிமம் சொல்லிருக்காங்க. தாண்டி போ ரோப்பை தாண்டி போவோம்னு பார்த்தா அந்த கொடி கட்டி இருக்காங்க பாருங்க. அதுக்குள்ள பூண்டு போச்சு. கரெக்டா போய் இறங்கி இருக்கு லைன்ல. முதல் 6 அரவிந்த். லாஸ்ட் ஓவர் 4 ரன் தேவை. குத்தி திருப்பி பாடியில மீண்டும் பாடி அட்டாக். லாஸ்ட் பாலுக்கு மேட்சை கொண்டு போயிருக்காரு. லாஸ்ட் பால் மேட்ச் 4 ரன் தேவை. டாஸ் பால் goes all the way. big விவரங்கள் திடுக்கிடும் சமம் கொடுத்திருக்காரு. அரவிந்த் 6 எடுத்து முடிக்க 2வது ஓவர் போய் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலா லோ ஸ்கோர் கேம் எதிர்பார்த்தா திருச்சியின் பெருமை இந்த வெயிட்லெஸ் பாலுக்கான உருத்தான ஒரு தனி சிறப்பு அதுதான். 20-24 ரன். அது எவ்வளவு க்ளோஸா போகுது. அதுக்கு ஒரு சம்பவம்னா இந்த சம்பவத்தை சொல்லலாம். இழுத்து முடிச்சு போட்டு பார்த்தாங்க. எம்கே கோட்டேஸ்வர மேட்ச் வந்து இளமனப்பட்ட புது ரீபுதூர் வின் பண்ணிருக்காங்க. நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக